ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? ரோஜா செடியை வீட்டின் இந்த இடத்தில் வையுங்க. அது என்னென்னு முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜா பூக்களை பிடிக்காதவங்க நம்மள யாரும் இருக்க முடியாது. பொதுவாக பெண்கள் அவங்க வீட்டில் ரோஜா பூக்கள் அப்படி இல்லைன்னா மணமான பூக்களை வீட்டில் அழகிற்காக வாங்கி வளர்ப்பாங்க. அச்செடியில் வளரும் பூக்களை அழகுக்காக வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதை அவங்க பூஜைக்கும் பயன்படுத்துவாங்க. வீட்டில் வளர்க்க ஏற்ற பல வகையான பூச்செடிகள் உள்ளன. ஆனால் அவற்றில் ரோஜா பூச்செடி பலர் வீட்டில் வளர்க்க ஆசைப்படுவாங்க. ரோஜா காதலின் சின்னமாக கருதப்படுது. ஆனால் ரோஜா பூவானது ஒருவருடைய அதிர்ஷ்டத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு மகிமை கொண்டது. அதுவும் அந்த ரோஜா பூச்செடியை வீட்டில் வளர்த்து வருவது நல்லது. இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும், செல்வமும் பெருகும். இப்போது வீட்டில் செல்வம் பெருகும், வீட்டில் உள்ள பிரச்சனையும் போகும். ரோஜா செடி எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறத குறித்தும் ரோஜா பூ பரிகாரத்தை குறித்தும் நாம் இந்த காணொலியில் முழு விவரத்தோடு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு மட்டும் இருந்தால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் சிவப்பு ரோஜா மலர்களை மகாலட்சுமி தாயாருக்கு அணிவித்து விளக்கேற்றி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவும் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் நிரப்பி அதில் ரோஜா இதழ்களை போட்டு படுக்கும் அறையில் வச்சிடுங்க. தினமும் இந்த தண்ணீரை ரோஜா இதழ்களையும் மாற்றிவிட தம்பதியினருக்கிடையே அன்பும் அரவணைப்பும் பெருகும். பண பிரச்சனைக்கு ரோஜா பூ நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். வாஸ்துப்படி தினமும் மாலை வேளையில் ரோஜா பூக்களை லக்ஷ்மி தேவிக்கு படைத்து வந்தீங்க அப்படின்னா பண பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதுவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 5 ரோஜா இதழ்களை வெற்றிலையுடன் சேர்த்து துர்க்கை அம்மனுக்கு படைக்கணும். இப்படி செய்கிறதன் மூலமாக பண பிரச்சனை உடனடியாக தீரும். நீங்கள் மற்றவங்களுக்கு கடனாக கொடுத்த பணம் இன்னும் உங்களுக்கு கைக்கு வரலையா அப்படின்னா சிறிது கற்பூரம் மற்றும் கிராம்பை எடுத்து சிவப்பு ரோஜாவோட வச்சு துர்க்கை அம்மனுக்கு வழங்குங்க. இப்படி செய்யறதன் மூலமா சிக்கிய பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும். வீட்டில் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சி நிறைந்து இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிவப்பு ரோஜா பூக்களை லக்ஷ்மி தேவிக்கு படைத்து வரணும். இப்படி 11 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் செல்வமும் பெருகும், வியாபாரத்தில் நல்ல லாபமும் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா வெற்றிலையோட ரோஜா பூக்களை எடுத்து 11 முறை சுற்றி வெளியே தூக்கி எறியணும். இப்படி சுற்றி போடுவதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்பட தொடங்கும். வாஸ்துப்படி வீட்டில் ரோஜா செடியை வளர்க்க விரும்பினா அந்த செடியை தென்மேற்கு திசையில் வச்சு வளர்க்கணும். அதுவும் சிவப்பு நிற ரோஜா செடியை வளர்க்குறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் தென்மேற்கு திசையில் வச்சு வளர்க்குறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இந்த திசையில் சிவப்பு ரோஜா செடிகளை வச்சு வளர்த்து வந்தீங்க அப்படின்னா சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும், வீட்டில் செல்வமும் பெருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.